Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. இப்படி தளபதி பட சூர்யாவுக்கு தேவா போல விஜய்க்கு தளபதியாக இருந்து வந்த புசி ஆனந்த் மீது குவியும் புகார்கள் விஜயை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியிருப்பதாக பனையூர் வட்டாரத்தில் பேசிக் கொள்ளப்படுகிறது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண ரசிகர் மன்ற நிர்வாகியாக விஜயுடன் இணைந்த புசி ஆனந்த் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராகவே ஆகிவிட்டார். விஜய் எங்கு சென்றாலும் கூடவே செல்லும் புசி ஆனந்த் பொது வெளியிலும் பல நேரங்களில் விஜயின் குரலாக ஒலிக்கத் தொடங்கினார். அத்தோடு விஜயின் வலது கரம் இடது கரம் என 360 டிகிரியில் விஜயை சுற்றியே இருக்கும் புசி ஆனந்தை தாண்டிதான் யாராக இருந்தாலும் விஜயை சந்திக்க முடியும். கையில் விஜயின் போட்டோ, நெஞ்சில் விஜயின் முகம் என விஜயின் தீவிர விசுவாசியாக தன்னை காட்டிக்கொண்ட புசி ஆனந்தின் விசுவாசம்தான் வினையாக மாறியிருப்பதாக சொல்கிறார்கள். விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போதே புசி ஆனந்த் மீது சில புகார்கள் வந்தன. தற்போது அரசியல் கட்சியாக மாறிய பிறகு புசி ஆனந்த் மீது எழும் புகார்கள் எல்லாம் விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கே ஆபத்தாக மாறிவிடுமோ என யோசிக்க வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விஜய்க்கு இணையாக தன்னை காயின் செய்கிறார், பேனர்களில் விஜய்க்கு போட்டியாக புகைப்படம் போட நிர்பந்திக்கிறார் என சொல்லப்பட்ட நிலையில் சமீபத்தில் மக்கள் விரும்பும் உங்கள் முதல்வர் வேட்பாளர் விஜய் என தாவேகாவினர் ஒட்டிய போஸ்டர்களில் கூட புசி ஆனந்தின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. கட்சியின் முகமாக விஜய் இருக்கும் போது புசி ஆனந்தை முன்னிலைப்படுத்தும் வகையில் புகழ் கோஷங்கள் எழவே பேனர்களில் அங்கீகரிக்கப்பட்ட வசனங்கள் விஜயின் புகைப்படங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என புசி ஆனந்த் பெயரிலேயே 2 பக்கத்திற்கு நிர்வாகிகளுக்கு வழிகாட்டுதலை வெளியிட்டது வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி டீம். இது ஒரு பக்கம் இருக்க, கட்சியின் 1ஆம் ஆண்டு விழாவிலேயே வலுவான பூத் கமிட்டி நிர்வாகிகளை அமைக்க வேண்டும் என உத்தரவு போட்ட விஜய் முதற்கட்டமாக கோவையில் மண்டல பூத் கமிட்டி கருத்தரங்கை நடத்தினார். அடுத்தடுத்த மண்டலங்களிலும் பூத் கமிட்டி கருத்தரங்கு நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் பல்வேறு குளறுபடிகள் எழுந்து மாவட்ட வாரியாக கூட்டம் என மாற்றப்பட்டது. தமிழகத்தில் சுமார் 68,000க்கும் மேற்பட்ட பூத்துகள் இருக்கும் நிலையில் எல்லா பூத்துகளுக்கும் நிர்வாகிகளை நியமித்து விட்டதாக சொல்லி மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை நீட்ட அந்த பட்டியலில் 20,000க்கும் மேற்பட்ட பூத் ஏஜென்ட்கள் போலியாக போடப்பட்டது என்பது விஜய் கவனத்திற்கு ஆதவ் அர்ஜுனா மூலம் தெரிய வந்திருக்கிறது. போலி கணக்கு காட்டிவிட்டு முழுமையாக பூத் ஏஜென்ட்களை நியமித்து விட்டதாக விஜய்க்கு புசி ஆனந்த் ரிப்போர்ட் கொடுக்க பதிலுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுடன் போலியாக போடப்பட்ட பட்டியலை ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு போட்டு காட்ட கொதித்து போன விஜய் புசி ஆனந்தை அழைத்து கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம்தான் கட்சியின் அடித்தள கட்டமைப்பு என்ற நிலையில் அதிலேயே போலி கணக்கு காட்டியது விஜயை டென்ஷன் ஆக்கவே புசி ஆனந்தை நோக்கி கேள்வி எழுப்பி கடிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இனியாவது உண்மையாக இருங்கள், உங்களை நம்பித்தானே பொறுப்புகளை ஒப்படைத்தேன் என தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தி விஜய் கடிந்து கொண்டது புசி ஆனந்த் மீதான விஜயின் தர்ம சங்கடத்தை வெளிப்படுத்தியதாக சொல்கிறார்கள் பனையூர் வட்டாரத்தினர். அதோடு புசி ஆனந்தை தாண்டி விஜயை யாராலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என சில மாவட்ட செயலாளர்கள் விஜயின் நண்பர்கள் மூலம் தூது அனுப்பிய நிலையில் அந்த தகவலும் விஜய் காதுகளுக்கு சென்றிருக்கிறது. எந்தெந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வேண்டும், எந்தெந்த விஷயம் விஜய்க்கு தெரியவே கூடாது என விஜயை தனது கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கும் அளவுக்கு புசி ஆனந்த் ஆதிக்கம் செலுத்தியதும் தன்னை சந்திக்க விரும்பும் அரசியல் பிரமுகர்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு புசி ஆனந்த் முட்டுக்கட்டை போடுவதும் தெரிய வரவே அது குறித்தும் விஜய் கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த வாரம் உறுப்பினர் சேர்க்கை செயலி வெளியீட்டு விழா முடிந்ததும் மாவட்ட செயலாளர்களை சந்தித்த புசி ஆனந்த் தன் மீது யார் யார் புகார் கடிதம் கொடுத்தது என காட்டமாக கேட்டதோடு
கண்ணீர் மல்க வருத்தப்பட்டதாக சொல்கிறார்கள். இதன் காரணமாக முன்பை போல புசி ஆனந்திடம் மொத்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க விஜய் தயக்கம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. விஜயின் நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் நடந்து கொண்டதாக புசி ஆனந்த் மீது விஜய்க்கு நெருக்கமானவர்களும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்களாம். புசி ஆனந்த் மீது முன்வைக்கப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் மீண்டு வருவாரா அல்லது விஜயின் குட் புக்கில் இருந்து ஓரங்கட்டப்படுவாரா என்பது கட்சியினரிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.